தும்மராஜபுரம் கிராமத்தில் சுதந்திர போராட்ட வீரர் பசுமன் முத்துராமலிங்க தேவருடைய திருவுருவ படத்தை சுற்றிலும் மண்டபம் போல சுமார் 50 வருடங்களுக்கு மேல் இந்த பகுதி மக்கள் தேவர் ஜெயந்தியை முன்னிட்டு சுதந்திர தின நாள் போன்ற நாட்களில் மரியாதை பண்ணி வணங்குவது வழக்கம். இந்த தேர்தல் நேரத்தில் திட்டமிட்டு விஷமியல் அந்த படத்தை சேதப்படுத்தி இருக்கிறார்கள். ஒட்டுமொத்த முக்குலத்தோரின் அடையாளமாக இருக்கின்ற சுதந்திர போராட்ட வீரர் பசுமன் முத்துராமலிங்கத்தவருடைய சிலை உருவ படத்தை சேதப்படுத்திய அந்த விஷம கும்பல்களை உடனே கைது செய்து குண்டர் சட்டத்தில் கைது செய்ய வேண்டும், நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தி பொதுமக்கள் எல்லோரும் இங்கே சாலை மறியலில் ஈடுபட்டார்கள். அவர்களை நானும் புலித்தேவர் மக்கள் இயக்கத்தின் தலைவருமான வேல்முருகன் அவர்களும் விளக்கம் கூறி சாத்வீக முறையிலே நமது கோரிக்கையை வலியுறுத்த வேண்டும் என்று உள்ளிருப்பு போராட்டம் போல அமைதியான முறையிலே இன்று போராட்டம் நடந்து கொண்டிருக்கின்றது. இதில் சட்டமன்ற உறுப்பினர்களும் வருவாய்த்துறை அதிகாரிகளும் உடனே தலையிட்டு இதற்கு உடனே தீர்வு காண அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக்கின் சார்பாக வலியுறுத்துகிறோம். திட்டமிட்டு தான் தேர்தலை கணக்கு பண்ணி மலிவான ஆதாயம் தேடணும், அரசியல் ஆதாயம் தேடணும்னு பக்காவா பிளான் பண்ணி பின்னணியில யாரோ இருக்காங்க. அவங்க தான் இந்த சுமூகமா இருக்க இந்த சுமூகம் இணக்கமா இருக்க இந்த கலவரத்தை உண்டு பண்ணி அரசியல் ஆதாயம் தேடுறதுக்கு பின்புலமா யாரோ இருக்காங்க. அரசும் காவல்துறையும் உடனே இதில் தலையிட்டு உரிய நடவடிக்கையை துரிதமா எடுக்கணும். கெட்ட பேரை உண்டு பண்ணணும்ன்றதுதான் நோக்கம். வேற என்ன மாதிரி கோரிக்கை இதெல்லாம் சேதப்படுத்தினதை இப்ப உடனே புதுப்பித்து அந்த மக்களுக்கு என்ன கோரிக்கையை உடனே பரிசீலனை பண்ணணும். காலதாமதம் ஆச்சுன்னா அடுத்தடுத்து இதுல அரசியல் தலையீடுகள் விஷமத்தனமா சிலர் இதை வீரியப்படுத்தி வேற மாதிரி அரசுக்கு நெருக்கடி கொடுக்கணுங்கிற நிலை வரும். காவல்துறையிலையும் சொல்லியிருக்கோம், வருவாய்த்துறையிலையும் சொல்லியிருக்கோம். அந்த நிலை இருக்கு, நெருக்கடியான நிலையை அரசுக்கு உருவாக்க கூடிய அந்த நிலை வராம வருவாய்த்துறை உடனே தலையிட்டு இதுல ஒரு சுமூகமான முடிவு எடுக்கணும்னு கேட்டுக்கோம்.